ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது கடம்பான் தொக்கு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடாயில் பட்டை லவங்கம் சோம்பு கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா சாட்டே ஆனதும் கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை கிள்ளி போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அதுவும் சாட்டே பண்ண பிறகு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்புறம் தக்காளி போட்டுக்கணும். தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி நல்லா ஆட் பண்ண பிறகு நல்லா தொக்கு மாதிரி வரணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா சாட்டையானதும் கடம்பா நான் ஆல்ரெடி வேக வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயர் க்யூபாக போட்டிருக்கேன். அதை நல்லா போட்டு சாட்டே பண்ணிக்கணும். அது நல்லா சாட்டையான பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் சால்ட்டு. நான் பிங்க் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன். அதே நீங்கள் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப மிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் தொக்கு மாதிரி வந்துடும். நல்லா சாட்டை ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதில் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பெப்பர் ஆட் பண்ணதும் கடைசியாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை போட்டதும் சும்மா ஒரு கலரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். நம்ம சும்மா ஒரு கலர்னு வச்சுக்கோங்க, சர்வ் பண்ணிடலாம். நம்ம நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா. இந்த தொக்கு நம்ம ரசம் சாதமோ இல்லை தண்ணி சாம்பார் வச்சு சாப்பிட்டா கூட, தொட்டு சாப்பிட்டா கூட நல்லா அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.